ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம மூணார் விளாக் பார்த்துட்ருக்கோம். நான் நிறையா பார்ட் போட்டிருக்கேன். இது பார்ட் 12 வீடியோ. நீங்கள் 1லேருந்து நீங்கள் 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும். எயிட் ஓ கிளாக் போல் நம்ம செக் அவுட் பண்ணிவிட்டு நம்ம இறங்க ஆரம்பித்தாச்சு. இப்போது ஹில்ஸில் இருந்து நம்ம இறங்கி போடிமெட்டு வரைக்கும் போகிற ரூட்டை நான் உங்களுக்கு வீடியோஸ் எடுத்திருக்கேன். ஒரு இடமே நான் ஸ்கிப் பண்ணாமல் நான் எடுத்திருக்கேன். நம்ம கிளம்புற அந்த சமயத்தில் கொஞ்சமே வெயில் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்து நல்ல வெயிலாகவே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் இன்னுமே நல்ல கூலாகவும் இருக்கும். அதே நேரம் நல்ல வெயிலில் இந்த இயற்கையை பார்க்குறது ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. மூணாரில் நீங்கள் ரோட் ட்ரிப் போனீங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ரொம்பவே ரோடு நல்லா இருக்கும், ரொம்ப அகலமாக இருக்கும். நீங்கள் போகிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். எந்த இடமும் பார்த்தாலும் பசுமையான இயற்கை. இந்த சைடும் அந்த சைடும் தேயிலை செடிகள் பசுமையாக இருக்கிறத பார்த்துட்டே அதில் ட்ரைவ் பண்ணி கூலான கிளைமேட்டில் நம்ம போகும்பொழுது நம்மளுக்கு ரொம்பவே மனசுக்கு அமைதியாக இருக்கும். அப்புறம் அந்த ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே அது பார்க்குறதுக்கு அழகாகவே இருக்கும். அது ஒரு நல்ல குட் ஃபீலை கொடுக்கும். மூணாரில் ரோட் ட்ரிப் போகிறது பார்த்து நான் சொல்கிறதுக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு புரியாது. அதை நம்ம ட்ரைவ் பண்ணி ஃபீல் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். அந்த அளவுக்கு ரொம்பவே மனசுக்கு தொடுற மாதிரி இருக்கும். இந்த இடங்கள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். அப்புறம் ரோட்டில் நீங்கள் எந்த ஒரு கஷ்டமே இல்லாமல் நம்ம பைக் ட்ரைவ் பண்ணலாம். அதுவும் கார் எந்த வெஹிக்கிள்னாலுமே போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் பஸ்ஸில் போகையிலையும் அங்கே இருக்க டபுள் டக்கர் பஸ்ஸில் போகிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் அந்த டபுள் டக்கர் பஸ்ஸில் இந்த தடவை போக முடியல. அது ஒரு செலக்டிவான ஏரியா மட்டும்தான் போகும். அது மூணாருக்கு மேலே உள்ள மூணார் டவுனில் வரைக்கும் மட்டும்தான் அந்த பஸ் மூவ் ஆகுது. மற்ற இடங்களில் சாதா பஸ் தான் நம்மளுக்கு வருது. அதனால் நீங்கள் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலும் சரி, பைக்கில் ட்ராவல் பண்ணாலும் சரி, காரில் ட்ராவல் பண்ணாலும் சரி, எல்லாமே போகிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ரோடு நல்லாவே இருக்கும். நான் ஹில்ஸில் போகும்பொழுது வீடியோ ஷூட் பண்ணல எப்போயுமே விண்டோ க்ளோஸ் பண்ணி தான் இருப்பேன். ஏன்னா நம்மளுடைய கேமராவோ நம்மளுடைய செல்லோ நம்மளுக்கு கீழே விழுந்துடும். ஏன்னா ட்ரை பண்ணுறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கணும். நம்ம ஷூட் பண்ணுறதில் அவங்களுக்கும் இடைஞ்சலாக இருந்துச்சுன்னா அந்த ஜேர்னியை நம்மளுக்கு ஒரு மாதிரி ஸ்பாயில் ஆகிடும். அதான் எனக்கு கொஞ்சமே கஷ்டமாக இருக்குது. வீடியோ அந்த அளவுக்கு கிளியாரிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொஞ்சம் டவுட்டாகவே தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடங்கள் இப்படி தான் இருக்கும், நீங்கள் பார்த்துக்கலாம். அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக நேராக போய் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். மூணார் எப்போயுமே லைஃப்பில் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமான இடம். என்னடா இந்த அளவுக்கு ஹைப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நீங்கள் போனவங்க யார்கிட்ட நீங்கள் கேட்டாலுமே மூணார் ட்ரிப்பு அவங்க போனதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான ட்ரிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு பார்க்குற இடம் ஃபுல்லாமே ரொம்பவே அற்புதமாக இருக்கும். 1 2 இல்லை 1000 இடங்கள் நம்மளுக்கு போய் விசிட் பண்ணி பார்க்குற இடங்களாக இருக்கும். நீங்கள் எத்தனை நாள் இருந்தாலுமே அங்கே தங்குறதுக்கு பத்தாது. அந்த அளவுக்கு அந்த கிளைமேட்டோட நீங்கள் ரொம்ப ஒன்றி போயிடுவீங்க. அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும் மூணார். ஹில்ஸில் ஏறும்போதும் இறங்கும்போதும் கண்டிப்பாகவே சாப்பிட்டுட்டு போங்க. ஒரு லைட்டாக ஒரு இட்லியோ ஏதாவது எடுத்து நீங்கள் சாப்பிட்டுட்டு போயிடணும். கண்டிப்பாக இதை சாப்பிடாமல் போனீங்கன்னா உங்களுக்கு கட்டாயமே வாமிட் வர வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இந்த ஹில்ஸ் ஏறும்பொழுது நம்மளுக்கு காதெல்லாம் அடைக்கும். நம்ம வயிறு காலியாக இருந்துச்சுன்னா நிச்சயமாகவே நம்மளுக்கு வாமிட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனாலவே நல்ல ப்ரிகாஷன் எடுத்துகிட்டு நீங்கள் போங்க. அந்த ட்ராவல் எல்லாமே நீங்கள் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும். ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு எந்த அளவுக்கு டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே கொடுக்காம நீங்கள் இருக்கணும். எந்த சாங்ஸ் எதுவும் ப்ளே பண்ணால் மைல்டாக ப்ளே பண்ணிவிட்டு நீங்கள் அதை கேட்டுகிட்டே நீங்கள் அமைதியாக நீங்கள் ட்ரைவ் பண்ணுறவங்க அமைதியாக பத்திரமா ஓட்டி போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதாக இருக்கும். மூணார்லேருந்து நீங்கள் போடிமெட்டு நீங்கள் இறங்கி வர்ற வழியில் வரைக்கும் ஒரு கடைகளும் நீங்கள் பார்க்க முடியாது. எல்லாமே மலைகளும் மரங்கள் செடிகள் இது தான் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த இடத்துலையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணி எதுவுமே காஃபியோ எதுவுமே குடிக்க வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அது எங்கன்னா சில்பர்க்கு அப்படின்னு சொல்லிட்டு போடிமெட்டுக்கிட்ட இருக்க அந்த இதில் தான் நீங்கள் அடுத்து நீங்கள் ஸ்டாப்பிங் பண்ண முடியும். ஸோ அதனால் நீங்கள் அது வரைக்கும் நீங்கள் என்னென்ன தேவைகளோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்துடுங்க.
கண்டிப்பாக சின்ன பசங்க வச்சுருக்கவங்க ரொம்ப கவனத்தோடு வருங்க. சில பேரெல்லாம் பார்ப்பேன் நான் இந்த காரில் போகும்போது பசங்க விளையாடிக்கிட்டும் ஜன்னலை திறந்து வச்சு கை நீட்டிட்டு போகிறது, அப்புறம் மேலே ஏறி ஓப்பனில் இந்த மாதிரி போகிறது, அதெல்லாம் வந்து ரொம்ப சேஃபானதே கிடையாது. அவங்க ரொம்ப ஜாலியாக அதெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணாதீங்க. சில பேரண்ட்ஸ் கூட அதை அலோவ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செய்யாதீங்க. நம்மளுக்கு எப்போ போனாலும் நம்மளுடைய ஜேர்னி ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய பசங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப சேஃப்டியாக கூட்டிகிட்டு போகிறது நம்மளுக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா அந்த ஹில்ஸ் இதையெல்லாம் ஏறும்பொழுது சூழ்நிலைகள் எந்த மாதிரி மாறும் அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. திடீர்னு சடன் பிரேக் போட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கையில் இதெல்லாம் ரொம்ப ஆபத்தானது. அதனால் குழந்தைகள் பத்திரமாவே உட்காந்து சீட் பெல்ட் போட்டு போகிறது தான் ரொம்ப நல்லது. மூணாறுலேருந்து இறங்கி வரும்பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ட்ரிப்பு. ரோடுகள் வந்து ரொம்ப அழகாக வளைஞ்சு போகும். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்டீப்பாகவும் இருக்காது. அதனால் நல்லா சுற்றி போகிற மாதிரி இருக்கும். போகையில் இருந்த இதை காட்டிலும் வரையில் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். வரும்பொழுது நம்ம சீக்கிரமாகவே நம்ம இறங்கி வந்துடுவோம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஹில்ஸில் ஏறும்பொழுது கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனால் இறங்கும்பொழுது ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வந்துடுவோம். இதில் ரோடு நல்லா இருக்கிறதுனால ரொம்பவே அதிகமாக சீக்கிரமாக வந்த மாதிரி இருந்தது. சீக்கிரமே நம்ம கீழே இறங்கிடுவோம். கிட்டத்தட்ட 1 hour 15 minutes இல்லை 1 hour 20 minutesலேயே நம்ம கீழே இறங்கிடுவோம். இன்னும் நல்லா ஓட்டுறவங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா 1 hourலேயே கீழே இறங்கிடுவாங்க. இறங்கிட்டால் ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த வழி ஃபுல்லாக நம்ம வந்த வழிகள் பார்த்துட்டே நம்ம போகையில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு வரையில் திரும்பி அதை பார்த்துட்டு வரும்பொழுது ரொம்பவே நல்லா இருக்கும். மூணாறுலேருந்து கீழே இறங்கி வரும்பொழுது போடி மட்டும் கிடையாது, அதுவும் தாண்டி நிறையா நம்ம பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. நீங்கள் சுருளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சுருளி ஃபால்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபால்ஸையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பென்னிக்விக் அவருடைய மெமோரியல் இருக்கும். நம்ம ஆல்ரெடி வீடியோ ஒன்று போட்டிருக்கோம். அந்த மெமோரியல் நீங்கள் போய் பார்க்கலாம். இந்த வழிகளில் நிறைய பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. அப்புறம் நிறைய வந்து ஆறு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பெரியார் டேம்லேருந்து வர்ற தண்ணிகள் போகிற இடங்கள் நிறையா இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். உத்தமபாளையம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். அந்த இடம் ரொம்பவே அழகுள்ளதாக இருக்கும். கம்பம் அந்த வழிகள் எல்லாமே ரொம்பவே அழகாக இருக்கும். பெரிய குளம் அந்த சைடெலாம் போனால் கூட இன்னும் நிறையா பார்க்க வேண்டிய இடங்கள் இருக்குது. ஸோ ஆக்சுவலி நீங்கள் மூணார் மேலேருந்து நீங்கள் கீழே மதுரை வரும் வழியாக எல்லா இடங்களும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் பார்க்க வேண்டிய இடங்கள் அதிகமாக இருக்குது. இந்த ரூட்டில் போகும்பொழுது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே உங்களுடைய ஜேர்னி வந்து ஹாப்பியாகவே உங்களுக்கு இருக்கும். லோயர் கேம்ப் அந்த ஒரு இடம் இருக்குது. அதுவுமே நல்லாயிருக்கும். சின்ன வயசுகளில் நாங்கள் அங்கே போயிருக்கோம். இப்போ அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. லோயர் கேம்ப் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகான இடமா இருக்கும். இந்த சைடு அப்படியே கட் பண்ணி போனால் இந்த சைடு நீங்கள் தேக்கடிக்கு போயிடலாம். ஸோ இந்த வழியாக நீங்கள் போனாலே ஹில்ஸில் எந்த வழியாக போனால் வாகமன் போகலாம். எல்லா இடமும் போகிறதுக்கு இந்த ரூட் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் போகும்பொழுது இந்த ரூட்லேயே நீங்கள் போங்க, ரொம்பவே நல்லா இருக்கும். சின்னமன்னூர், தேனி, ஆண்டிப்பட்டி, பண்ணைப்புறம் இதெல்லாமே இந்த ரூட்டில் தான் வரும். ரொம்பவே நல்லா அழகாக இருக்கும். என்னடா ஹில்ஸில் இறங்கும்போது இவ்வளோ கதையெல்லாம் சொல்லிட்டு வரோம், நம்ம ரசிச்சுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ இந்த இடங்கள்லாம் பற்றி எனக்கு அதிகமாக தெரிஞ்சதுனால உங்களுக்கு நான் சொல்கிறேன். பார்க்க எல்லாமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீரபாண்டி அப்படின்னு ஒரு இடமெல்லாம் இருக்குது. அந்த இடங்கள்லாம் திருவிழாவெலாம் நடக்கும். அப்போல்லாம் திருவிழா டைமில் அந்த இடங்கள்லாம் ரொம்பவே அற்புதமாக இருக்கும். இந்த சைடு உள்ளவங்க எல்லாமே நல்ல இயற்கையோடு ஒன்றி வாழ்வாங்க. நல்ல சுத்தமான காற்று, அவங்களுக்கு நல்ல தண்ணி எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான இடங்கள் தான் இந்த இடங்கள். ஓகே, நீங்கள் போகிற வழி எல்லாமே ரசிச்சுட்டு வாங்க. கொஞ்ச நேரம் கழித்து நான் உங்களோட பேசுகிறேன்.
நம்ம போடிமெட்டை நெருங்கிட்டோம். சில்பர்க் தான் உங்களுக்கு லேண்ட்மார்க்கு. இங்கே டீயோ காஃபியோ எல்லாமே ரெஸ்ட் ரூம் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து போயிட்டு போகலாம். நம்ம கீழே இறங்கிட்டோம்னா இதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிளைன்ஸுக்கு வந்துடுவோம். நீங்கள் வந்து தேனி இந்த இடங்கள்லாம் மற்ற இடங்களையும் நீங்கள் போய் சுற்றி பார்க்கலாம். உங்களுடைய ஜேர்னி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்பொழுதும் இந்த கேரளாவில் நம்ம மேலே ஏறும்பொழுது ரொம்பவே நான் சந்தோஷத்தோடு ஏறுவேன். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். இங்கே வாழ்கிற மக்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இது காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அந்த அளவுக்கு தண்ணியும் சுத்தமான காற்றும் கிடைக்கிறது நம்மளுக்கு அரிதான விஷயமா இருக்குது. ஆனால் அங்கே இருக்கவங்க எல்லாருக்குமே அது நேச்சுரலாகவே கிடைக்குது. ஸோ அந்த பீப்புள் எல்லாமே ரொம்ப வெஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணுவேன். நம்மளால் போய் அங்கே ஸ்டே பண்ணி இருக்க முடியாமல் போனாலும் நீங்கள் கண்டிப்பாக அடிக்கடி போய் விசிட் பண்ணி பாருங்கள். மூணாரை கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. லைஃப்பில் ஒரு தடவையாவது நீங்கள் போய் கண்டிப்பாக பாருங்கள். கேரளாவில் நீங்கள் ட்ரிப் இருக்கும்போது எப்போ போனாலும் நீங்கள் எல்லா இடங்களும் பார்த்து ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். கண்டிப்பாக கேரளாவை முழுமையாக சுற்றி பாருங்கள். அது ரொம்ப சூப்பரான இடம். எனக்கு கேரளா ரொம்ப பிடிக்கும். நான் எல்லா இடங்களும் விசிட் பண்ணி பார்க்க நான் ரொம்பவே ஆசைப்படுவேன். அங்கே ஸ்டே பண்ணி இருந்த காலங்களாகட்டும், நாங்கள் போய் விசிட் பண்ணி பார்க்குற காலங்கள்லேயும் அந்த இடம் எனக்கு ரொம்பவே டச்சிங்கான பிளேஸஸாக இருக்கும். எனக்கு ரொம்பவே விரும்புவேன் கேரளாவை. அங்கே உள்ள தண்ணி வந்தும் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் இயற்கை வந்து நேச்சுரலாகவே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சது. அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் இந்த ட்ரிப்பை லைஃப்பில் மறக்கவே மாட்டேன். நீங்கள் கேரளாவில் போகும்பொழுது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் நீங்கள் கொடுங்க. எங்களுடைய ட்ரிப்பு இதோட இன்றைக்கி முடியுது. 3 டேஸாக நம்ம மூணாரை எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டோம். நிறைய இடங்கள் பார்க்க முடியாமல் போனாலும் அது நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நான் ஒவ்வொரு வீடியோஸாக போடுவேன். இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். நீங்கள் இடங்களை பார்த்து ரசிச்சுருந்துருப்பீங்க. நான் கொடுத்த சில டிப்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ட்ராவலில் போகும்பொழுது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக மூணார் போய் பாருங்கள். இந்த வீடியோ இதோட முடியுது. நம்ம இந்த மூணார் vlog வந்து 12 எபிசோடு இந்த 12 பார்ட்டோட நம்ம முடியுது. இந்த இன்னி பிளைன்ஸில் வந்து நம்ம ஊருக்கு போக போகிறோம். நெக்ஸ்ட்டு சில இடங்கள் போய் பார்க்கும்பொழுது உங்களுக்கு vlog உங்களுக்கு போடுறேன். வீடியோஸ் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய சப்போர்ட்னால தான் இந்த சேனல் இன்னுமே ரன் பண்ணிகிட்டு இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அப்போது அடிக்கடி கொஞ்சம் இடையில ஃபீவர் இந்த மாதிரி காரணங்களால் போட முடியாமல் போயிருந்தது. அதனால் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸை நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருங்க. நானும் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடுறேன், நிறைய vlogs போடுறேன். நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் கேட்டாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோஸை போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.